ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். 2 பேருமே பிஸ்கெட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன், 1/2 கப்பு வந்து ராகி மாவு போட்டிருக்கேன், 1/2 கப்பு வந்து ஒயிட் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். பேக்கிங் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூனுன்றதுனால 2 போட்டு வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூன் வந்து 1 போட்டுக்கணும். 75 கிராம் வந்து பட்ரு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து தண்ணிலாம் இதுக்கு எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை. ஒரு 2 ஸ்பூன் வந்து மில்க் வந்து எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலுமே எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நார்மலாக இருக்கிற வந்து காய்ச்சாத பாலுமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக டோ மாதிரி போட்டு பிசைஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ராகி பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து நட்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் பாதாம் முந்திரி போட்டிருக்கு. அது பிஸ்கெட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிப்போமா? பட்டர் ஷீட் போட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்றதுனால அந்த பட்டரும் கொஞ்சமாக நெய் போட்டு அந்த ட்ரே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கும் அந்த பிஸ்கெட் வந்து. நம்ம வேணுன்ற ஷேப்பில் வந்து அதை வந்து பிஸ்கெட் வந்து சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்போக் ஸ்பூன் வச்சு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓடிஜியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து வச்சா வந்து பிஸ்கெட் வந்து ஃபுல்லாமே ரெடி ஆகிடும். நல்லா பிஸ்கெட் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கிளம்பியிருந்தேன். சரி நம்ம அப்படியே வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு எடுத்து பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நான் எடுத்த அளவு மெஷர்மெண்ட் வந்து ஒரு 25 பிஸ்கெட் வந்தது. இந்த பிஸ்கெட் ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 2 நாள் தான் இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிட்டு இந்த பிஸ்கெட் காலி ஆகிடுச்சு. காஃபி குடிக்கும்போது சூப்பராக